ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ளோன்றது எல்லாருக்குமே தெரியும். டேட்டா ஃப்ளோன்றது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்க ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஜாப் எடுத்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகணும்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம கிளியர் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட்டுக்கு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டா ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைசன்ஸ்க்கான ப்ராசஸ்க்கு, கிரெடென்ஷியல் எலிஜிபிலிட்டிக்கான ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்ரோட்க்கு போகிறதுக்கான இதுக்கு வந்து ப்ராசஸ்க்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் எப்படிலாம் செக் பண்ணலாம், நம்ம இதுக்கு டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு கேஸை நம்ம இதில் செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணதும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுவீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, இது எல்லாமே கிளியர் ஸ்கேன் காப்பி கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணதுமே அப்லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள கேஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். உங்களோட ஐடி நம்பர் சாரி ஓகேவா? ஸோ அந்த கேஸ் நம்பர் தான் ஸோ நமக்கு வந்து டேட்டா ஃப்ளோ கேஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ் நம்பரை நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதை நான் இந்த இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கேஸ் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. கேஸ் நம்பர் கொடுத்ததும் நம்ம வந்து எப்படி நம்ம இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுமே முதல்ல நமக்கு எப்படி கேஸ் நம்பர் கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட கேஸ் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கேஸ் நம்பர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போடணும். ஓகேவா? டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போட்டதும் நம்ம இந்த மாதிரி டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஐக்கான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பில்டப் ஆகும். ஸோ இதில் நம்ம இந்த டேப்லெட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு ரிப்போர்ட் கேட்கும். ஸோ இதில் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை டேட்டா ஃப்ளோ கேஸ் நம்பர்னு கேட்கும். ஸோ உங்களோட கேஸ் நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக போடணும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது, கரெக்டாக போடணும். அதே மாதிரி இந்த ஐஃபன்லாம் விடாமல் போடணும். ஐஃபன் சில பேர் விட்டுட்டு போட்டீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஐஃபன் கம்பல்சரி விடாமல் போடணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே போட்டுருங்க. அண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கேப்ஸ் லெட்டர்லேயே போடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் உங்களோட கேஸ் நம்பர் ரெண்டுத்தையும் ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்து செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. செக்னு ஸ்டேட்டஸ் கொடுத்ததும் உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பேஜ் இப்போ ஓப்பன் ஆகிடும். உங்களோட ஸ்டேட்டஸ் இப்போ அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ நமக்கு இந்த விண்டோ தான் வரும். ஓகேவா? உங்களோட டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ நேம் இருக்கும். எந்த கண்ட்ரி ஸ்டேட்டட் பண்ணி பண்ணீங்க? இப்போ டேட்டா ஃப்ளோ பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டேட்டட் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ ஒமன் ஸ்டேட்டட் பண்ணி பண்ணுறீங்க. கத்தார் ஸ்டேட் பண்ணி பண்ணுறீங்க. சவுதி ஸ்டேட்டட் பண்ணீங்க. இவங்க வந்து சவுதி ஸ்டேட்டட் பண்ணி பண்ணுறாங்க. சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தான் உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபுல்லாகவே வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. நீங்கள் கொடுக்குற உங்களோட எஜுகேஷன், மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே இவங்க தான் வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட்டா ஃப்ளோட ஐடி நம்பர் இருக்கு, உங்களோட கேஸ் நம்பர் இருக்கு, அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இருக்கு. இதுல வந்து உங்களோட மெயில் ஐடி இருக்கு. ப்ளஸ் வந்து கேஸ் ரிசீவ்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. இங்க பாத்தீங்களா? ஸோ கேஸ் ரிசீவ்டுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த டேட்ல தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கிற டேட் தான் கேஸ் ரிசீவ்டு. ஓகேவா? கேஸ் டியூன்றது என்ன டேட் பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து உங்களோட கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுன்ற ஒரு டேட் சஜஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட யூனிவர்சிட்டில இருந்து சீக்கிரமா ரிப்ளை பண்ணிட்டா இது கொஞ்சம் சீக்கிரமா கூட முடிஞ்சிடும். டேட்டா ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்று நார்மல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். அதே மாதிரி தட்கல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். ஸ்பீடா முடிக்கணும்னா. ஓகேவா? ஸோ 2 ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா போட்டிருக்க கேஸ்னால உங்களுக்கு டியூ டேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றாங்கன்னு பார்த்துப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. செக் இனிஷியேட்டட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
இனிஷியேட்டட்ன்றது நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? அப்புறம் இன்சஃபிஷியன்ட்றது அவங்க வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெரிஃபிகேஷன் 3 ஸ்டேஜ். 4த் வந்து குவாலிட்டி செக். ஸோ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணது, உங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு குடுத்தது, எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா செக் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துரும். அதே மாரி ஹெல்த் லைசென்ஸ் வந்து வெரிஃபை பண்றாங்க. ஹெல்த் லைசென்ஸ்னா, ஸோ உங்களோட ஸ்டேட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதில அதே மாரி செக் இனிஷியேட்டட், இன்சஃபிஷியன்சி, வெரிஃபிகேஷன், செக், குவாலிட்டி செக். குவாலிட்டி செக்ன்றது 2 பேரு இவங்க குடுக்குற நீங்க குடுத்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ட டேட்டா ஃப்ளோ வந்து இவங்களுக்கு உங்களோட மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுப்பாங்க. இவங்க ஆமா இத அக்செப்ட் பண்ணிட்டு, எஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த இந்த டேட் வந்து இந்த பீரியட் வரைக்கும் வேலிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலயும் ஃபைனலா வந்து நமக்கு செக் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துரும். அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் வந்து ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டல்ல மெயினான உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்டுக்கோ, இல்ல அப்படின்னா உங்களோட வந்து ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆர் அட்மின் டிபார்ட்மென்ட்டுக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு போகும். அவங்களோட ஐடிக்கு தான் போகும். அப்படி இல்ல கால் போகும். ஸோ அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் அதே மாரி செக் இனிஷியேட்டட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாய்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் மட்டும் இது வந்து டைரக்ட்டாவும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மெயில்லயும் வந்து ஒரு ஃபார்ம் மாரி குடுத்து அத ஃபில் அப் பண்ண சொல்லுவோம். உங்க பேர் என்ன? டெசிக்னேஷன் என்ன? உங்களோட எம்ப்ளாயர் ஹெச்ஆர் மேனேஜர், அட்மின் டீம்ல அந்த ஃபார்ம் எடுத்து உங்க பேரு, எந்த பீரியட்லருந்து எந்த பீரியட் ஒர்க் பண்ணீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க? இதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்களோட ஆத்தரைஸ் சிக்னேட்டரி பண்ணி சீல் வச்சு ஸ்கேன் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல வரும். இன்னொரு டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் பார்த்தா லெட்டர் அனுப்புவாங்க. லெட்டர்ல ஃபில் பண்ணி நம்ம திருப்பி அதே லெட்டர போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க டைரக்ட்டா கூட வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ உங்களோட டைரக்ட்டா உங்களோட இதுக்கே வந்து டைரக்ட்டா கூட வந்து வெரிஃபிகேஷன் கூட நடக்கும். ஸோ அதே மாரி தான் இதுலயும். செக் இனிஷியேட்டட், இனிஷியபிலிட்டி, வெரிஃபிகேஷன், குவாலிட்டி செக், செக் கம்ப்ளீட்டட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலா கிராஸ் செக். இந்த 3த்தோட ரிப்போர்ட்டும் ஸோ ஃபைனலா இங்க கிராஸ் செக்ல நிக்கும். கிராஸ் செக்கும் உங்களுக்கு கேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களோட டேட்டா ஃப்ளோவ ஸ்டேட்டஸ் நீங்க பார்க்கணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க இத மானிட்டர் பண்றனால, உங்களோட கேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, எல்லாத்துலயுமே இங்கேயே ஹைலைட் அடிக்கும். ஓகேவா? ஸோ இது மூலியமா உங்களோட கேஸ வந்து நீங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து எந்த ஒரு டிலே ஆகாம சீக்கிரமா நம்மளோட கண்ட்ரோல்ல சீக்கிரம் முடிக்கிற மாரி நம்ம கேஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நான் புடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோல நான் கிளியரா உங்களுக்கு டேட்டா ஃப்ளோனா என்ன? அண்ட் இதோட வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்ன்றது கிளியரா உங்க டவுட் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தது அப்படின்னா, ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு வீடியோ இது தொடர்பான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.